ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்களாடா பாவிகளா. மன்னிப்பு கேட்கணுமா? நருட்டோ, அவங்கெல்லாம் தூங்குறதுக்கு நான் தான் காரணம். அதனால அவங்கள எழுப்பும் போது கொஞ்சம் பார்த்து எழுப்பு. உடம்பெல்லாம் வலிக்குது, தூங்குறேன். அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். விளக்கமா சொல்லாம இப்படி மொட்டையா சொன்னா என்னதான் நடக்குது? பாதியிலே சொல்லாம விட்டா எனக்கு மண்டை வெடிச்சிரும். எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லார்ஜ் பவுல் ராமன் வேணும். நான் மனித குலமை இதுவரைக்கும் அடையாத ஹொகாகேங்கிற பதவியையும் தாண்டி ஒரு சக்தி வாய்ந்த பதவியை நிச்சயமா அடைவேன். கண்டிப்பா, அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சென்சை. அது இருக்கட்டும், ஹொகாகே பதவியை தாண்டி அப்படி என்ன இருக்குன்னு சொல்லுங்க. தெரியலையே. அடுத்த ஹொகாகே யாருன்னு நம்ம முடிவெடுத்து ஆகணும். நாங்க எல்லாரும் ஒரு மனசா கக்காஷி ஹட்டாகேவை ரெக்கமெண்ட் பண்றோம். ஓ, கக்காஷி, நீ உள்ள வரலாம். இதுல என்னோட வேலை உள்ள போறது மட்டும் தானா? ஒயிட் ஜெட்ஸுவை பயன்படுத்த ஒரு முறை அவன் யாரையாவது தொட்டாலே போதும், அவங்கள மாதிரி அவன் க்ளோன் பண்ணிடுவான். கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஆனா அவன் பலவீனமானவன். இந்த டெய்ல்டு பீஸ்ட் பத்திலாம் எனக்கு புரியுது. ஆனா மாதராக்கு தான் வயசாயிடுச்சு. இந்நேரத்துக்கு அவர் இறந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அட, அவனை பார்த்தா அவ்வளவு வயசான ஆள் மாதிரிலாம் தெரியலமா. யாருக்கு வயசு அதிகம், இவருக்கா இல்ல அவருக்கா? இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், எனக்கு ரைஸ் பவுல் தான் வேணும். நம்ம வேணும்னா பக்கத்து ஊர்ல இருந்து ஆர்டர் பண்ணலாமே. ஒரு வார்த்தை நீங்க கிச்சிரா கோராமன் கடையில கேட்டுக்கோங்க. சரி, ஒரு வாட்டி கேட்டு பாப்போம். டேய், நீங்க எல்லாம் எதுக்கு வேலைக்கு வர்றீங்க? அத தெரிஞ்சா சொல்ல மாட்டோமா?